நமக்கு மயிலையிலிருந்து வந்து கையிலையை காட்டிச் சென்ற சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களே, எனக்கு முன்னால் மேகங்கள் குளிர்ச்சியை வழங்க, அந்த குளிர்ச்சியின் மூலமாக இடி மின்னலாக மழை பொழிந்த எனது அருமை பேராசிரியர் அருணை பாலராவாயன் அவர்களே, மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்று மீண்டும் என்னை பேசப் பணிந்த ஞானப்பிரகாசம் அவர்களே, திருமுறை அருள்கட்டளையின் சார்பில் வந்திருக்கின்ற என் கழுதகை நண்பர் அன்பழகனார் அவர்களே, வளர்ந்து வரும் சிறிய பெருந்தகை அமர்நாத் அவர்களே, மற்றுமுள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் ஐயா? 1 மணிக்கு இன்னும் 1 ஹவர் எடுத்துக்கலாமா? திருக்குறள் இன்பம் பற்றி உங்கள் முன்னால் சிறிது நேரம் உரையாற்ற பணிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே குறுகிய நேரத்தில் குறுகத் தரித்த குறளை நாம் சிந்திக்கலாம். வாழ்க்கையில் சாட்டிஸ்ஃபேக்டரி என்று ஒன்று உண்டு, திருப்தி என்று ஒன்று உண்டு. அந்த சாட்டிஸ்ஃபேக்டரியில் 3 ஃபேக்டரி இருக்கிறது. சாட்டிஸ்ஃபேக்டரியில் 3 ஃபேக்டரிகள் இருக்கிறது. ஐஸ் ஃபேக்டரி இன் பிரெயின், மூளையில் நீங்கள் ஐஸ் ஃபேக்டரி வைத்திருந்தால் பி கூல், அமைதியாக இருப்பீர்கள். சுகர் ஃபேக்டரி இன் டங்க், நாவில் சுகர் ஃபேக்டரி வைத்திருந்தால் பி சுபிட், இனியவை கூறி மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்வீர்கள். லவ் ஃபேக்டரி இன் ஹார்ட், இதயத்தில் அன்பை வைத்திருந்தால் பி காம், அமைதி உடையவர்கள் ஆவீர்கள். இந்த 3 ஃபேக்டரியும் லைஃப்பில் இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆஃப் லைஃப். பி கூல் என்பது அன்புடைமை, பி ஸ்வீட் என்பது இனியவை கூறல், பி காம் என்பது அடக்கமுடைமை. இனிவையை கூறுதல் எப்பொழுது ஏற்படும் என்றால் அன்பினால் ஏற்படுவது. ஒருவர் அன்பினால் இருக்கிறார் என்றால் அவர் அடக்கமாக இருக்கிறார் என்று பொருள். எனவே அன்புக்கும் அடக்கத்திற்கும் அடிப்படையாக அமைகின்ற இனியவை கூறல்தான் நமக்கு திருக்குறள் இன்பமாக இங்கே மலர்கிறது. உவேசா அவர்கள் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சரித்திரத்தில் சில செய்திகளை பதிவு செய்கிறார்.
நமக்கு முன்னால் இருந்த தமிழ் புலவர்களுடைய வரலாறு நமக்கு கருண பரம்பரை செய்தியாகத்தான் கிடைக்கிறது. அப்படி கிடைத்த செய்திகளில் அந்த புலவருக்கு நாம் தெய்வீக அம்சத்தை ஏற்றி புகழ்வது வழக்கமாக இருக்கிறது. அப்படி சொன்னால்தான் புலவருக்கு பெருமை என்று அந்த புலவருக்கு சரஸ்வதி அருள் பெற்றவர் அல்லது முருகன் அருள் பெற்றவர் அல்லது சிவன் அருள் பெற்றவர் என்று எழுதுவது நமக்கு வழக்கமாக அமைந்துவிட்டது என்று செய்திகளை குறிப்பிடுகிறார். சொல்லிவிட்டு பிள்ளை அவர்களிடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்ததையும் அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரத்தில் குறிப்பிடுகிறார். பிள்ளை அவர்கள் செய்யுள் செய்யுளாக சொல்ல அதை ஓலைச்சுவடியில் கோபால பிள்ளை என்பவர் பதிவு செய்கிறார். ஒரு நாள் ஊவேசா இடத்தில் கோபால பிள்ளை சொல்லுகிறார், நம் கை வலிக்கும் அளவிற்கு ஆசிரிய பெருமகனார் செய்யுள் செய்யுளாக இன்னும் புராணம் சொல்லவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தை ஊவேசா அவர்களிடம் கோபால பிள்ளை வெளியிடுகிறார். இது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு தெரியாது, மகாவித்வானுக்கு தெரியாது. ஒரு நாள் கோபால பிள்ளையை காலையில் 7 மணிக்கெல்லாம் அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து மாயூர புராணம் சொல்லத் தொடங்குகிறார். கடல் மடை திறந்த வெள்ளம் போல கவிதைகள் பீரிட்டு வருகின்றன. 7 மணிக்கு மாயூர புராணம் சொன்னவர் 12 மணி வரையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோபால பிள்ளையினுடைய கை விரல் வீங்கிவிட்டது. நம் கைவலிக்க புராணம் எப்பொழுது பிள்ளை அவர்கள் சொல்லுவார்கள் என்று ஊவேசா அவர்களிடம் கேட்க, ஒரு சோதனையாக அந்த நாள் அமைந்துவிட்டது. கை வலித்தவுடன் அந்த சுவடியையும் எழுதுகோலையும் பிள்ளையவர்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நிலமிசை பலமுறை வீழ்ந்து பணிந்தார் என்று ஊவேசா அவர்கள் குறிப்பிடுகிறார். கோபால பிள்ளையும் சிறந்த கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். இந்த நிகழ்ச்சியை கொண்டு அவர் ஒரு கவிதை சொல்லுகிறார். ஆலோல சுந்தரமே மீனாட்சி சுந்தரப்பேர் அமைய வாய்ந்து தோளாத மாயூர புராணம் மொழிபெயர்த்தனன் என்றால் என் சொல்லுவது என்ற ஒரு கவிதையை எழுதி தரு. பிள்ளை அவர்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அளவிற்கு கோபால பிள்ளை புகழ்ந்து விடுகிறார். எப்படி என்றால், சுந்தரரே மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாக வந்து மாயூர புராணம் பாடினார் என்று எழுதுகிறார். எனவே நம்மளுடைய ஆசிரிய பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அளவிற்கு பெருமையாக கோபால பிள்ளை எழுதுவது போல புலவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் உயர்வு நவிற்சியாக நம் பெருமக்கள் எழுதி வைத்தனர் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த வகையில் திருவள்ளுவ மாலையில் உக்கிரப் பெருவழுதியார் என்று ஒரு புலவர், அவர் ஒரு வெண்பா பாடுகிறார். நான் மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளாக நான் முகத்தோன் தான் மறைந்து
வள்ளுவனாய் தந்துரைத்த நூல் முறையை வந்திக்க சென்னி வாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி என்று ஒரு வெண்பா வருகிறது. இதில் என்ன வியப்பு என்றால், பிரம்மன் தன்னுடைய உருவை மறைத்து கொண்டு திருவள்ளுவராக அவதரித்து 4 வேதங்களினுடைய உண்மை பொருளை முப்பாலாக தந்தான் என்று திருவள்ளுவரை பிரம்மனுடைய இடத்தில் வைத்து பாடுகிறார் உக்கிரப் பெருவழுதியார். அப்ப திருவள்ளுவர் நான்முகனாக மாறி நமக்கு முப்பால் தந்திருக்கிறார். அந்த நூல் முறையை, அந்த திருக்குறளை எப்படி படிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். சென்னி வந்திக்க தலையால் வணங்க வேண்டும் திருக்குறளை, அது உடல் வணக்கம். வாய் வாழ்த்துக வாயால் துதிக்க வேண்டும், எனவே அது மொழி வணக்கம். நெஞ்சம் சிந்திக்க மனத்தால் சிந்திக்க வேண்டும், அது மனத்தினுடைய வணக்கம். கேட்க செவி செவியால் கேட்க வேண்டும். அந்த திருக்குறளை எப்படி கேட்க வேண்டும் என்றால், மனம் மெய் மொழிகளால் வணங்கி நமது காதால் கேட்க வேண்டும் என்று உக்கிரப் பெருவழுதியார் எழுதியிருக்கிறார். எனவே திருவள்ளுவர் நான்முகனாக இருந்தார் என்று இங்கே உயர்வு நவிற்சியாக பாடினாலும், அந்த திருக்குறளை நாம் எப்படி வணங்க வேண்டும், வணங்கி துதிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். எப்படி திருமுறையை ஒரு முறை அல்ல, மறுமுறை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு மறுமுறை பிறக்காத பிறவி வருமோ, அதை போலவே திருக்குறளையும் நாம் மனம் மொழி மெய்களால் துதிக்க வேண்டும் என்பதுதான் உக்கிர பெருவழுதியாரினுடைய நோக்கம். இலக்கிய இன்பம் என்று ஒன்று உண்டு. திருக்குறள் இன்பம் என்று ஐயா கிட்ட தலைப்பு கொடுத்தாச்சு. அப்ப என்ன வருதுன்னா, திருக்குறளில் இருக்கும் இன்பத்தை பற்றி சொல்வதா, அல்லது திருக்குறளே இன்பம் என்று சொல்வதா? அப்ப திருக்குறளே இன்பம் என்று சொல்லுவது இலக்கிய இன்பமாக மாறுகிறது. திருக்குறளுக்குள் இன்பம் என்று சொல்லுவது அதனுடைய கருத்துக்கள் நமக்கு இன்பம் தருவனாக இருக்கின்றன என்பதாக மாறுவது. எனவே இந்த 2 வகையிலும் நாம் இந்த திருக்குறளை சிறிது சிந்திக்கலாம். திருக்கழு குன்றத்தில் அந்தகக் கவி வீரராகவர் என்பவர் உண்டு. அவருக்கு பிறவியில் கண் தெரியாது. இறைவன் அருளால் கவிபுனையும் ஆற்றல் பெற்றவர். எப்படி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் செய்யுள் செய்யுளாகச் சொல்லி கோபால பிள்ளை ஏட்டில் எழுதினாரோ, அதைப் போலவே ஏட்டில் எழுதுவதற்கு அவருடன் துணையாக ஒருவர் உண்டு. சந்திரவாணன் கோவை என்ற நூலை பாடுகிறார். பாடும் பொழுது ஒரு கவிதை சொல்லுகிறார். பால் ஏறி பாய செந்தேன் மாறி பெய்ய நற்பாகு கற்கண்டாலே எருவிட முப்பழச் சேற்றின் அமிழ்த வயல் மேலே முளைத்த கரும்பு என்று பாடுகிறார். கரும்பு எப்படி முளைத்திருக்கிறதா, ஒரு ஏரியின் முழுவதற்கும் பால் இருக்குதான்.
அந்த ஏரியிலிருந்து பால் வாய்க்கால் வழியாக பாய்கிறதாம். அப்படி பாயும் பொழுது தேன்மழை பொரிகிறதாம். செந்தேன் மாறி பெய்ய. எருவிடன்மை அந்த கரும்பு நன்றாக விளைவதற்கு எருவிட வேண்டுமல்லவா? நற்பாகு கற்கண்டாலே எருவிட்டாகலாம். அப்படி எருவிட்ட சேற்றின் சேராக இருந்ததாம் அந்த வயல். எப்படி இருந்ததுன்னா அமிழ்த வயல் போல் இருந்தது. அந்த அமிழ்த வயலில் சேறு இருந்தது. அதற்கு மேலே கரும்பு முளைத்தது என்று பாடுகிறார். பால் நீராக பாய்கிறது, மழை தேனாக சொரிகிறது, கற்கண்டு எருவிட்டு அந்த சேற்றில் அமிழ்த வயலில் முளைத்த கரும்பு என்று கரும்பை பற்றி பாடுகிறார். ஒருவர் எந்திரித்தார், ஐயா, நீங்கள் பாடுவது தவறு. நீங்கள்தான் பிறவியில் கண் தெரியாதவர். ஏதோ பாடிவிட்டீர்கள். பக்கத்தில் ஏடெடுத்து எழுதுபவரும் அதை திருத்த வேண்டாமா என்று கேட்கிறார். ஐயா, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கவிராயர் கேட்டார். சேற்றில் கரும்பு முளைக்காதையா, நீங்கள் சேற்று அமிழ்த வயல் என்று சொல்லிவிட்டீர்கள். எனவே சேற்றில் கரும்பு முளைக்காதையா என்று. உடனே கவிராயர் சொன்னாராம், ஏடெடுத்து எழுதுபவரிடம், கொம்பை வெட்டி காலை நடுநரம். இலக்கிய இன்பம் ஒரே ஒரு சொல்தான், கொம்பை வெட்டி காலை நடு. சேரு என்பதில், சேற்றின் என்பதில் சே இரட்டை கொம்பு சே. அந்த கொம்பு இரட்டை கொம்பு இருக்கு இல்லையா, அதை வெட்டி சா பக்கத்தில் ஒரு துணைக்காலை போடு. எனவே சேற்றினுக்கு பதிலாக சாற்றின் அமிழ்த வயல் என்று வரும் என்று சொல். இவ்வளோ அருமையான இலக்கிய இன்பம். ஒரே ஒரு வார்த்தை தான், கொம்பை வெட்டி காலை நடு. சேறு சாராயிற்று. இப்ப கவிதையை திருப்பி வாசிங்கள் என்று சொன்னாராம். பால் ஏறி பாய, செந்தேன் மாறி பெய்ய, நற்பாகு கற்கண்டாலே எருவிட, சாற்றின் அமிழ்தவையில் மேல் முளைத்த கரும்பு. இப்பொழுது சரிதானே என்று கேட்டார். தவறாக பாடினால் கேட்பதற்கும் ஆள் உண்டு என்ற ஒரு காலம். இப்பொழுது மரபு கவிதையை மறந்து போய்விட்டது. என் சீர்விருத்தம், மறு சீர்விருத்தம், வெண்பா எல்லாம் மறைந்து போயிடுச்சு. என்ன வந்துச்சுன்னா, புது கவிதை வந்துச்சு, அப்புறம் வசன கவிதை வந்துச்சு, அப்புறம் எப்படி வேணாலும் கவிதை எழுதலாம் என்று வந்துவிட்டது. எப்படி எல்லோரும் கவிஞர்களாக கவிஞர் பட்டம் வாங்கி கொண்டு திரிகிறார்கள். அந்தக கவி வீரராகவருடைய இந்த இலக்கிய இன்பத்தின் மூலமாக நாம் திருக்குறளை அனுபவிக்கலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திற்கு வெள்ளை யானையின் மேல் சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய தோழர் சேரமான் பெருமாள் நாயனார் அதை கேள்விப்பட்டவுடனே குதிரையின் மீது ஏறி கைலாயம் செல்லுகிறார். சுந்தரர் சேரமான் பெருமானை சிவனுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்பொழுது சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு விண்ணப்பம் பெருமானிடத்தில் வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்றால்,
அடியேன் தங்கள் மேல் திருக்கைலாய ஞான உலா ஒன்று பாடியிருக்கிறேன். அதை தாங்கள் திருச்செவி சாத்தியருள வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 197 கன்னிகள், 394 வரிகள். கைலாய ஞான உலாவை திருக்கைலாயத்தில் சிவபெருமான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த உலா என்பது தமிழ் இலக்கியத்தில் உலாவரும் தலைவனை கண்டு காதல் கொள்ளும் பெண்கள் வருந்தும் நிலையை பாடுவது. அதற்கு 7 பருவங்கள் உண்டு. 1 பேதை, 2 பெதுமை, பெதும்பை, 3 மங்கை, 4 மடந்தை, 5 அறிவை, 6 தெரிவை, 7 பேரிளம் பெண். இந்த 7 பருவங்களில் வைத்து பாடப்படுவது. இந்த திருவிழாவில் இந்த பெண்களை வைத்து பாடுவது போல ஆணுக்கும் 7 பருவங்கள் உண்டு. 1 பாலன், 2வது மீலி, 3வது மரலோன், 4வது திரளோன், 5வது காளை, 6வது விடலை, 7வது முதுமகன். இது ஆண் மகனுக்குடைய பருவங்களாக பிரித்தார்கள். எப்படி பெண்களுக்கு 7 பருவங்கள் பிரித்தார்களோ, எப்படி ஆண் மகனுக்கும் 7 பருவங்கள் பிரித்தார்களோ, தமிழர் வாழ்வு இயற்கை சார்ந்தது தானே. எனவே பூவிற்கும் 7 பருவங்கள் பிரித்தார்கள். முதல் பருவம் நனை, 2வது பருவம் அரும்பு, 3வது பருவம் முகை, 4வது பருவம் போது, 5வது பருவம் மலர், 6வது பருவம் அலர், 7வது பருவம் வீழ்தல். இந்த நனையும் அரும்பும் குழந்தை பருவமாக சொல்லப்படுகிறது. முகையும் போதும் இளமை பருவமாக சொல்லப்படுகிறது. மலரும் அலரும் முதுமை பருவமாக சொல்லப்படுகிறது. வீழ் என்பது வீழ்தல், இறந்துபடும் பருவமாக சொல்லப்படுகிறது. இப்படி நமது தமிழர்கள் இயற்கையை சார்ந்து பூக்களை பிரித்து அதன் மூலமாகவே பெண்பால்குரிய பருவங்கள், ஆண்பால்குரிய பருவங்களாக பிரித்து வைத்தார். அப்படி பாடும் பொழுது சேரமான் பெருமான் திருக்கைலாய ஞான உலாவை பாடுகிறார். அதில் 2 திருக்குறள்கள் முழுமையாக எடுத்தாளப்பட்டிருக்கின்றன. ஒரு திருக்குறள் இல்லாரை எல்லோரும் எல்குவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்ற ஒரு குறள். இது அறிவை பருவத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இன்னொன்று கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள என்ற 2வது திருக்குறள் பேரிளம்பெண் பருவத்தில் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இந்த 2 குறள்களும் திருக்கைலாய ஞான உலாவில் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே திருக்கைலாய ஞான உலாவை சேரமான் பெருமாள் பாடும் பொழுது இந்த திருக்குறள் 2ஐயும் முழுமையாக கைலாயத்தில் சிவபெருமான் கேட்டார் என்பதே நமக்கு திருக்குறள் இன்பம். ரெண்டு குறளை முழுசாக கேட்டிருப்பாரா இல்லையா? அப்போ
திருவள்ளுவருடைய திருக்குறள் கைலாயத்தில் ஒலித்திருக்கிறது. எனவே உக்கிரப்பெருவழுதியார் திருவள்ளுவரை பிரம்மன் என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாதல்லவா? இதுதான் திருக்குறள் இன்பத்தின் சைவத்தின் வழியாக நாம் பார்க்க வேண்டியது. இந்த திருக்குறளை கைலாயத்திலேயே சிவபெருமான் கேட்டார் என்றால் திருக்குறள் சைவ நூல், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு உட்கடை சைவ சித்தாந்தம்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. திருக்குறள் ஒரு சைவ நூல் தான். ஏனென்றால் எங்கள் பெருமானே கைலாயத்தில் கேட்டார்யா, முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ பெருமான் கேட்டுட்டார். திருக்குறளில் முருகப்பெருமான் உண்டா? வாசு செங்கல் வராய பிள்ளை என்று கிருபானந்த வாரியாருக்கு முன்னால் திருப்புகழுக்கு முழுமைக்கும் உரை எழுதியவர் அவர்தான். அவருக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சி. பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருக்குறளில் முருகப்பெருமான் பற்றி ஏதாவது ஒரு குறிப்பு உண்டா என்று ஆராய்ச்சி பண்ண துவங்குகிறார். பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். பேராசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திருக்குறள் இன்பத்திற்காக இந்த இடத்தில் வாலீஸ்வரர் வாளறிவனை பற்றி பேசுவதற்கு பணித்திருக்கிறார். அதுதான் முக்கியம். இப்போ ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். ஒரு குறள் ஞாபகம் வருகிறது. அதை பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய முந்தைய சொற்பொழிவில் எடுத்து காட்டினார்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இந்த குறளை படித்தவுடன் செங்கல்வராய பிள்ளை அவர்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இறைவன் பொருள் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு இறைவன் என்பவன் இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. அதற்கு என்ன உதாரணம் தருகிறார் என்றால், பிங்கள நிகண்டில் ஈஸ்வரன் நாசம் இல்லோன், இறைவன் பாசுபதன், குறைவில்லி, பாண்டரங்கள், ஈசன், பரமன், எம்பிரான் பெயரே. இந்த 8 பெயர்களும் சிவபெருமானுக்கு பொருந்தும். எனவே இங்கே திருக்குறள் கூடுகின்ற இறைவன் என்பது சிவபெருமானுக்கு பொருந்துகிறது என்று எழுதுகிறார். அதற்கடுத்த சொல் பொருள் என்னும் சொல் எதற்கு பொருந்தி வருகிறது? அதற்கும் பிங்கள நிகண்டை எடுத்துக்கொள்கிறார். சந்ததி, மதலை, தனையன், காதலன், நாதனன், சிறுவன், மெய்யன், தோன்றல், செம்மல், முளை, சுதன், கால், பொருள், புதல்வன், புத்திரன், பிறங்கடை, எச்சம், செய்மைந்தன். இந்த 18 பெயர்களும் புத்திரரை குறிக்கின்ற சொல், மைந்தனை குறிக்கும் சொல். எனவே பொருள் என்பது இங்கே பிங்கள நிகண்டின் வழியாக மைந்தரை குறிக்கிறது. அப்ப இறைவன் யார்? சிவபெருமான். இறைவன் பொருள் சேர், இறைவன் பொருள் யார்? முருகப்பெருமான் என்று முடிவு செய்கிறார். இங்கே என்னாச்சுன்னா, சைவ சித்தாந்தவாதிகள் ஒத்துக்கிறோம்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தார். என்ன இறைவன் பொருள்னா சிவபெருமானுடைய மகன் முருகன்னு சொல்லிட்டோம். ஆனால் சைவ சித்தாந்தமும் ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு திருக்கலையநல்லூருடைய சுந்தரமூர்த்தி தேவாரத்தை எடுத்துக்கொள்கிறார். பொறும் பழமது உடைய அசுரன் தாரகனை பொருது, பொறும் பழமது உடைய அசுரன் தாரகனை பொருது
பொன்றுவித்த பொருளினை முன் படைத்து உகந்த புனிதன். போர் வலிமையுடைய தாரகன் என்னும் அசுரனை அழியச் செய்த இறைவனின் பொருளாகிய முருகப்பெருமானை படைத்து உகந்த புனிதன் என்று சுந்தரர் அந்த தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். எனவே இங்கே பொருள் என்பது முருகப்பெருமானை குறிக்கிறது என்று சைவ சித்தாந்தத்தின் வழியாக சொல்லி, இறைவன் பொருள் சேர் புகழ் என்பதற்கு திருப்புகழையும் எடுத்துக்கொள்கிறார். இறைவனது மகனான முருகவேலுக்கு உரிய புகழ் திருப்புகழ். எனவே திருப்புகழை ஓதுபவர்கள் அல்லது திருப்புகழை ஓதுபவர்களுக்கு இருள் சேர் இருவினையும் சேரா என்று முருகனுக்கு பொருத்தி காட்டுகிறார் வா செங்கல்வராய பிள்ளை. இதைவிட திருக்குறள் இன்பம் சொல்ல முடியுமா? இறைவன் சிவபெருமான், பொருள் முருகப்பெருமான், புகழ் திருப்புகழ். சரி, இந்த இருள் சேர் இருவினையும் சேரா என்பதை திருப்புகழை சொன்னால் இருள் சேர் இருவினையும் சேராதா என்பதற்கும் அருணகிரிநாதருடைய திருப்புகழில் சொல்லுகிறார், தப்பாமல் பாடி சேவிப்பார் தத்தாம் வினையை களைவோனே. எனவே இறைவன் என்பவன் சிவபெருமான், பொருள் என்பது முருகப்பெருமான், பொருள் சேர் புகழ் என்பது திருப்புகழ். எனவே திருப்புகழை ஓதினால் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று இருள் சேர் இருவினையும் சேராது. எனவே திருக்குறள் சிவபெருமானிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. சேரமான் பெருமாள் வழியாக திருக்குறளில் முருகப்பெருமானுடைய திருப்புகழும் சொல்லப்பட்டிருக்கிறது செங்கல்வராய பிள்ளை வழியாக. நாம் இந்த திருக்குறள் இன்பத்தை இன்று கேட்கிறோம் என்றால் இதைவிட பெருமை நமக்கு என்ன? இப்ப இன்பம், இப்ப இலக்கிய இன்பம் பார்த்தோம். அதற்கடுத்து திருக்குறளில் இன்பம். அறத்துப்பால் மட்டும் எடுத்துக்கொண்டால் இன்பம் பற்றி நிறைய குறள்கள் வருகின்றன. அதில் ஒரு 6 இன்பம் என்னவென்று பார்த்தால், அறத்தால் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. அப்ப உண்மையான இன்பம் என்பது அறத்தை செய்வதால் வருவது ரொம்ப முக்கியம். மற்ற எல்லாம் இன்பங்கள் போன்ற துன்பங்கள், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல்லை. இன்பங்கள் போன்ற துன்பங்கள், அதனால் புகழ் ஏற்படாது. எனவே அறம் செய்வதால் வருவதுதான் இன்பம். இரண்டாவது, மக்கள் மெய்தீண்டல் உடருக்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மக்கள், அவர்களை தூக்கி கொஞ்சுகிறோம் அல்லவா? இப்போ மக்கள் மெய்தீண்டல் உடருக்கு இன்பம், அவர்களுடைய சொல், மழலை சொல் கேட்கிறோம் இல்லையா, அது செவிக்கு இன்பம். முதல்ல அறத்தால் வருவதே இன்பம் என்று சொன்ன வள்ளுவர், தன்னுடைய மக்களை கொஞ்சும் பொழுது வருகின்ற இன்பமும் சொல்லுகிறார். அவர்கள் பேசுகின்ற மழலை இன்பத்தையும் சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலும் சொல்றார், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். எனவே மழலினுடைய சொல் நமக்கு செவிக்கு இன்பமாக அமைகிறது. டிவியில் சோனின்னு ஒரு பிராண்டு பார்த்துருக்கீங்களா? அந்த சோனி அப்படிங்கிறதுக்கு ஜப்பானிய மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா,
என்னுடைய அருமை மகன் என்று அர்த்தம். அதை ஆரம்பித்து வைத்தவர் அதற்கு பேர் வைக்கும்போது என்னுடைய மகன் என்று தான் வைக்க வேண்டும் என்று சோனி என்று வைத்தார். அந்த சோனியிலேயே சன்னு இருக்கு, SON, ஜப்பானீஸில் சோனி. இன்னொரு அர்த்தம் என்னன்னா சவுண்டு சோனிக், அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி வைத்திருப்பதாக பின்னால் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு அந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் பொழுது மகன், அருமை மகன் என்று தான் வைக்க வேண்டும் என்று சோனி என்று பெயர் வைத்தார். அப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கே சோனி என்று சன் நம்மளுக்கு தெரிவது மாதிரி சோனி அப்படின்னு வச்சுட்டார். இன்னொன்று, அந்த சோனியில் இந்த எண்ணுக்கு அடுத்து இன்னொரு எண் போட்டுட்டோம்னு வைங்க, சோனி அப்படின்னு வந்துச்சுன்னா பணம் இல்லை என்று ஆகிவிடும். எனவே அந்த எண்ணை மட்டும் எடுத்துட்டு SON சன்னுடன் ஒய்யை மட்டும் சேர்த்துறார், சோனி அப்படின்னு. அப்போ மக்களுடைய மழலை சொல் கேட்பது இன்பமாக மாறுகிறது. இன்னொன்று, குழல் துளைக்கருவி, குழல். யாழ் நரம்பு கருவி. முழவு தோற்கருவி, தோளால் செய்யப்பட்டது முழவு, நரம்பால் செய்யப்பட்டது யாழ், துளைகளால் செய்யப்பட்டது குழல். இந்த குழல், யாழ், முழவு என்ற மூன்றிலும் தமிழினுடைய சிறப்பு லகரம் இருக்கிறது. தமிழினுடைய சிறப்பு ரகரம் இருக்கிறது. எனவே இந்த கருவிகள் வழியாக தமிழ் இசையை முதலில் ஆரம்பித்தவர்கள் தமிழர்கள்தான் என்பதற்கு இந்த கருவி சான்றாக அமைகிறது. இந்த குழலும் யாழும் முழவு, அதனால தான் குழலும் யாழையும் எடுத்துக்கொண்டார். குழல் இனிது யாழ் இனிது என்று இரண்டாக எடுத்துக்கொண்டார். இதை பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசி பேசி ஓய்ந்து போயிட்டார்கள். அதனால் திருப்பி சொல்லணுமான்னு தெரியல. குழல் என்பது ஆண் வாசிக்கும் கருவி, யாழ் என்பது வீணை வாசிப்பது, பெண் வாசிப்பது. எனவே ஆணும் பெண்ணும் குடும்ப கட்டுப்பாடை அப்பொழுதே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இதெல்லாம் பட்டிமன்றத்தில் வர்றது, அது நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்துவோம். ஐயா கூட ஒரு இடத்துல அப்பாவுடைய நகைச்சுவை சொல்லும்போது சொன்னாங்களாம், ஒரு பேச்சாளர் பேசி கொண்டிருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாராம். வழக்கம் போல் பட்டிமன்றம் சொல்பவர்கள், ஐயா நீங்கள் பேசி முடித்தோன்னே இந்த ஜம்காலம், இந்த மைக் செட்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஆனால் பாலராவாயன் ஐயா அவர்களுடைய தந்தையார் அவர்கள் அந்த நகைச்சுவையை மாற்றி சொன்னார்களாம். ஒரே ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து தான், ஐயா நீங்கள் யாருன்னு, நீங்கள் பேசினோன்னு நான் பேச வேண்டிய ஆள் அப்படின்னாராம். அதனால் சித்தாந்தத்துக்குள்ள நகைச்சுவை தேவையில்லை. இருந்தாலும் நாம் இப்போ நீங்கள் கேட்குற வரைக்கும் தான் நாம் பேச முடியும். ஏன்னா மணி கிட்டத்தட்ட 1:20. எனவே அரும்பசி, ஆமாம் அன்னமே, அரும்பசி நேரத்தில் அருந்தபசி பேசக்கூடாது. வாரியார் சொன்ன நகைச்சுவை தான், நான் சொல்லலை. அரும்பசி நேரத்தில் அருந்தபசி வந்தார்னு எழுதுவார். அதனால் அரும்பசி நேரத்தில் அருந்தபசி பேசிக்கிட்டு இருக்குமா, அது என்ன பேசணும்? திருக்குறள் இன்பம். முதல்ல சோறு போடுங்கப்பா. அப்போ இரண்டாவதாக நமக்கு மக்களை பெற்றால் அவங்களுடைய மெய் தீண்டல் இன்பம், அவர்களுடைய மழலை சொல் கேட்பது இன்பம் என்று. அதற்கடுத்து சிறுமையினும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்மை தரும். இன்சொல் இனியவை கூறல், எப்பொழுதும் இனியவை கூறல் என்பது நமக்கு இன்பம் தரும். யாவருக்குமாம் ஒரு பச்சிலை கடைசி
நிறைவான வார்த்தை என்னது? பிறருக்கு இன்னுரை தானே. அப்ப இந்த மூன்றும் தவமாக இருந்தால் பிறருக்கு இன்னுரை செய்வதே தவமாக இருக்கும். எனவே இன்சொல் என்பதும் இன்பம். அதற்கடுத்து ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்று துணையும் புகழ். தனக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பது என்பது ஒரு நாளைய இன்பம்தான். ஆனால் அவரை தண்டிக்காமல் அவர் செய்கின்ற தீங்கை நாம் பொறுத்திருப்பது வாழ்நாள் பூராம் இன்பம். அதுவே புகழையும் தரும். 5 ஈத்துவக்கும் இன்பம் ஈகையே இன்பம். ஔவையார் பாடினார், ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு பாடிட்டார். ஏக்கு ஏற்பது இகழ்ச்சி, நெடில் ஏகாரம் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன வரும்? அடுத்தடுத்து ஐ. அடுத்த வார்த்தை ஐயமிட்டு உன். முரண்பாடு இல்லையா? முதல்ல ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிட்டார், ஏற்றுக்கொள்வதே இகழ்ச்சின்னு சொல்லிட்டாரு. அதற்கடுத்து ஐயமிட்டு உன் என்று சொன்னால் ஏற்கவே முடியாதுன்னா அப்புறம் ஐயமிட்டு உன்னு எப்படி சொல்றது என்று சொன்னால், ஏற்பது என்பது அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. தாம் ஏற்றுக்கொள்வதை இகழ்வாக கருத வேண்டும் என்று உன் அறிவு சொல்ல வேண்டும். ஐயமிட்டு உன் என்பது இதய சம்பந்தப்பட்டது, இரக்கத்தினுடைய நிகழ்ச்சி. நாம் சாப்பிடும் பொழுது எல்லோரும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்து ஐயமிட்டு அவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எனவே ஏற்பது இகழ்ச்சி என்பது அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. ஐயமிட்டு உன் என்பது இதயம் சார்ந்த நிகழ்ச்சி. ஐயா பேசினாங்க, பேராசிரியர் அவர்கள், மனம் எல்லாவற்றையும் பற்றி கொள்ளும் அப்படின்னு. மனதை திருக்குறள் 3 விதமாக பிரிக்கிறது. ஒன்று மனம், இன்னொன்று நெஞ்சம், இன்னொன்று உள்ளம். 3ஆக பிரிக்குது. இந்த 3மே மனம்தான். ஆனால் ஏன் மனம், நெஞ்சம், உள்ளம் என்று 3ஆக பிரித்தார் என்றால், உள்ளம் என்பது ஆசை உடையது, மனம் என்பது செயல்படும் தன்மை உடையது, நெஞ்சம் என்பது அறிவு உடையது. எப்படி உள்ளம் ஆசை உடையதுன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயரும். ஆசை எவ்வளோ இருக்கோ, எப்படி ஒரு குளத்தில் உள்ள நீரில் தாமரை குவளை எப்படி பூக்கிறது என்றால், அந்த நீர்மட்டம் வரைக்கும் அதனுடைய உயரம் மேலே எறும்பி வரும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அதை கொஞ்சம் புதுசாக ஒன்று சொல்லலாமா? KOI அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, கை அப்படின்ற ஒரு மீன். இப்போ வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு, தண்ணீருடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே தாமரை குவளை பூக்கும். நம்ம புது உதாரணம் சொல்ல போகிறோம். KOI கை அப்படின்னு ஒரு மீன். அந்த மீன் என்ன செய்யுமா, ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே அந்த மீனை குஞ்சா போட்டிங்கன்னா அந்த தொட்டி அளவுக்கு தான் வளருமா. அதற்கடுத்து அதை விட பெரிய தொட்டியில் போட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வளருமா. அதே மீனை குளத்தில் போட்டுட்டிங்கன்னா 2 அடி அளவுக்கும் வளருமா. இப்போ உள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதை, இல்லை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதை நாம் வெள்ளத்தனைய கை நீட்டம், கை என்ற மீன் நீட்டம் சொல்லலாம். அப்படி ஒரு மீன் வகை இருக்கிறது.
அது அலங்கார பொருள்களுக்காக அலங்கார மீன்கள் வளர்க்கப்படுகிறதுல KOI இந்த மீன் அது வாஸ்து மீன் அப்படின்னு வேற சொல்லி இப்போ வாஸ்து ரொம்ப விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. இப்போ ரொம்ப ரொம்ப ஆமாம் வாஸ்து இப்போ ரொம்ப ரொம்ப விற்பனை ஆகுவது எதுன்னா கருங்காலியும். ஆமாம், அதுக்கடுத்து வராகி அம்மன் வழிபாடும் தான் இப்போ ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எந்த டிவியை திறந்தாலும் வராகி அம்மன் வழிபாடு, அதுக்கடுத்து கருங்காலி மாலை, இது ரெண்டும் ரொம்ப ஸ்பீடாக இப்போ விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. எனவே சரி, அது ஒரு இன்பம் தானே, மற்றவர்களுக்கு இன்பம் தானே. இப்போ ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் உட்கார முடியல என்னால். அப்போ நான் சரி முடிஞ்சவொன்னே உடனே கிளம்பிட்டேன். அந்த பொறுப்பாளருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு சுவாமி போயிட்டாங்க போல இருக்குன்னு. அவர் ஃபோன் பண்ணி கேட்டார். உண்மையிலே உட்கார முடியல மீட்டிங்கில், அது வேறு விஷயம். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, நான் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் நான் இருந்தது உங்களுக்கு மகிழ்வே அப்படின்னு முடிச்சிட்டேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இல்லைங்க, என்னை உட்காந்து வச்சு 1:30 மணிக்கு இவ்வளோ அருன்னு அறுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, முடித்தா நல்லது அப்படின்னு தான் இருக்கும். எனவே திருக்குறள் அறத்துப்பாலில் அறம் என்பது இன்பம் என்று காட்டுகிறது. மக்கள் தன்னுடைய மைந்தர்கள் பேசுவதும் இன்பம் என்று காட்டுகிறது. இன்சொல் பேசுவது இன்பம் என்று காட்டுகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதாக பொறுத்தார்க்கு எந்நாளும் இன்பம் என்று சொல்லுகிறது. அதற்கடுத்து ஈகையே இன்பம் என்று சொல்லுகிறது. இப்போ கொஞ்சம் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்காக கொஞ்சம் அப்படியே வெளிநாட்டுக்கு சுற்றிடலாம். ஜார்ஜ் பெர்னாட்ஷா என்று ஒரு நாடக ஆசிரியர் இருந்தார். ஜார்ஜ் பெர்னாட்ஷா, அவருக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஆச்சரியமாக இருக்குல்ல. திருக்குறளை முழுமையாக அவர் ஆங்கிலத்தில் படித்தார். அவர் ஒரு வெஜிடேரியன். ஆச்சரியமாக இருக்கா? ஒரு வெஜிடேரியன். அவர் அடிக்கடி சொல்வார், அனிமல்ஸ்லாம் என்னுடைய ஃப்ரெண்டு, தயவுசெய்து அதை கொன்று விடாதீர்கள். அனிமல்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட், டோன்ட் கில் தம் அப்படின்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச குறள், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். திருக்குறள் படித்ததிலிருந்து அவர் வாழ்நாளில் எந்த சொற்பொழிவுக்கு போனாலும் அந்த சொற்பொழிவின் இறுதியில் இந்த குறளை சொல்லித்தான் அவர் முடிப்பார். பெர்னாட்ஷா திருக்குறள் படித்திருக்கு. ஜெகதீச சந்திரபோஸ் விஞ்ஞானி இருக்கார் இல்லையா, அவர்தான் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடித்தவர். அவரும் பெர்னாட்ஷாவும் ஃப்ரெண்டு, நண்பர்கள். அப்போ ஜெகதீச சந்திரபோஸ் ஒரு கடிதம் எழுதினாராம். அதாவது தாவரங்கள் வெப்பத்தை எவ்வாறு தாங்கும் என்பதற்கு நான் ஒரு சோதனை பண்ணி பார்த்தேன். அப்போ முட்டைக்கோஸை சுடுதண்ணியில் போட்டு எடுத்தேன். அந்த முட்டைக்கோஸுக்கு என்னென்ன நிகழ்கிறது என்று பார்த்தேன். அதை போல ஒரு ரொம்ப கொஞ்சம் மின்சாரம், மின் தூண்டல் பண்ணி காரட்டு எப்படிலாம் வளையுதுன்னு பார்த்தேன்னு ஒரு கடிதம் எழுதினாராம். பெர்னாட்ஷா எழுதினாராம், ஐயோ, அந்த முட்டைக்கோசையும் காரட்டையும் இவ்வளவு வதைத்து விட்டீர்களே என்று எழுதினாராம். கேரட்டில் மின் தூண்டல் பண்ணும்போது காரட்டு வளைஞ்சதான். அதே போல் முட்டைக்கோசை சுடுதண்ணியில் போட்ட பொழுது சோனிக் சவுண்டு வச்சு பார்த்தாங்களாம். முட்டைக்கோசினுடைய அலறல் கேட்டது என்று ஜெகதீஷ் சந்திர போஸ் பதிவு செய்கிறார். தாவரங்களுக்கெல்லாம் உயிர் உண்டு. இதனால் என்னம்னா, லண்டன்ஸ் வீக்லி, லண்டனில் வர்ற ஒரு லண்டன்ஸ் வீக்லியில் பெர்னாட்ஷாவை கேலி பண்ணி வெஜிடேரியன் கிளப்
அதுக்கு சேர்மன் வந்து பெர்னாட் ஷா. கீழே வந்து என்ன போட்டாங்கன்னா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு எழுதி இருக்கிற பிராணிகள் வரிசையாக இருந்து அந்த பிராணிகள் எல்லாம் பெர்னாட் ஷாவை கைகூப்பி தொழுகிற மாதிரி லண்டன் வீக்லியில் கார்ட்டூன் போட்டாங்க. அந்த நேரத்தில் சங்கர்ஸ் வீக்லி அப்படின்னு பாம்பேலேருந்து வந்தது. அவர் என்ன பண்ணார்னா, அந்த எடிட்டர் சங்கர், ஐன்ஸ்டீன் வெஜிடேரியன், நியூட்டன் வெஜிடேரியன், மைக்கேல் ஃபாரடே வெஜிடேரியன், பெர்னாட் ஷா வெஜிடேரியன், யாரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு கண்டுபிடிக்கலை. ஐன்ஸ்டீனோட பெரிய ஆள் வேணுமா? அவர் வெஜிடேரியன், கடைசி வரை வெஜிடேரியனால் வாழ்ந்தார். எக்கு கூட சேர்த்துக்கலையா. இப்போ எக்கு வந்து ஆமாம், ஐயா சொன்ன மாதிரி அப்பிராமணன் வீட்டில் இருந்து பிராமணன் வீட்டுக்கு பயணித்து கொண்டிருக்கிறது வெஜிடபிளாக. அவர் என்ன பண்ணார்னா, இத்தனை பேரையும் போட்டு வெஜிடேரியன் கிளப் அப்படின்னு போட்டு அவர் ஒரு கார்ட்டூன் போட்டார். அப்போ ஒரு நாடக ஆசிரியரை, மேற்கத்திய நாடக ஆசிரியரை குரல் எவ்வளவு கவர்ந்திருக்கிறது என்பது இதற்கு ஒரு உதாரணம். அதுலேயும் புலால் மறுத்தல் என்பதை அவர் எடுத்துக்கொண்டு அதை ஒவ்வொரு சொற்பொழிவிலும் பேசியிருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். முடியுமா நமக்கு? நம்ம இங்கே சைவம் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி ஞாயிறு அசைவத்தில் இருப்போம். சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ எல்லாரும் இல்லை இப்போ குறிப்பிட்டவங்கள சொல்லலை நான். இப்போ எல்லாரும் நான் வெஜிடேரியன் சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வெஜிடேரியனுக்கு மாறிடுவோம். இப்போ யாரை கேட்டாலும் சரி நான் வெஜிடேரியன், சனி பிரதோஷம் நான் வெஜிடேரியன், ஞாயிற்றுக்கிழமை நான் வெஜிடேரியனுக்கு போயிடும். வந்துருச்சா? அப்போ ஜார்ஜ் பெர்னாட்ஷாவுடைய திருக்குறள் எவ்வளவு, ஆல்பர்ட் ஸ்வைட்சர் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது அந்த கதையெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிந்த கதை. அதையும் பட்டிமன்ற பேச்சாளர் பேசி பேசி தேஞ்சு போன ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஷேக்ஸ்பியர் வந்து ஒத்தலோ அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் பொறாமையை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, பொறாமை என்பது கிரீன் ஐடு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து இப்போ கண்ணு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம கண்ணு வச்சோன்னா கருங்கண்ணவன் கண்ணு அல்லது திருஷ்டி. திருஷ்டி என்பதான் பார்வைன்னு அர்த்தம். நம்ம அதை அப்படியே திருஷ்டின்னு வச்சுக்கிட்டோம். அப்போ கொல்லிக்கண்ணு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கு பூரா அந்த கண்ணு வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ப்ரௌன்ஸாக இருக்கும், ப்ரௌனிஸாக இருக்கும். அதனால் அவங்க அந்த கண்ணு வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரீன் ஐடுன்னு சொல்லுவாங்க. பச்சை கண்ணு வச்சுட்டான்னு சொல்லுவாங்களாம். பொறாமையில் ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா பச்சை கண்ணு வச்சுட்டான்னு சொல்லுவோமா. நம்ம கொல்லிக்கண்ணுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து அங்கேயும் மேலை நாட்டிலையும் இந்த கண்ணு வைக்கிறது இருந்திருக்கு, பொறாமையில் இருந்திருக்கான். எது? ஷேக்ஸ்பியர் காலத்தில், ஒத்தலோ காலத்தில். அவர் சொல்கிறாரு, பொறாமை என்பது ஒரு பச்சை கண் உள்ள மிருகம், அது உங்களிடத்தில் பாசாங்கு செய்து செய்து உங்களை கவிழ்த்து விடும் அப்படின்னு ஒத்தலோவில் சொல்கிறார். பொறாமை என்பது ஒரு பச்சை கண் உள்ள மிருகம். அதை வந்து என்ன பண்ணார்னா, மைக்கேல் வாசோவ்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர், இதெல்லாம் சொன்னால் புரியாது, ஒரே ஒரு விஷயம் சொன்னால் புரியும். டிஸ்னி அப்படின்னு ஒரு நாடகம் பார்த்துருப்பீங்களா, சின்ன பிள்ளைகள், அவ்வளோதான், டிஸ்னி வேர்ல்டு. அதில் ஒரு கேரக்டர் வரும், பச்சையான ஒரு மனிதன். ஏன்னா இதை வச்சு தான், க்ரீன் ஐடு மான்ஸ்டர் வச்சு தான் அவர் 2 கை 2 கொம்பு, பச்சை உடம்பு, ஒரு கண்ணு இருக்கிற அசூரனாக ஒரு கேரக்டரை வச்சு பயன்படும் டிஸ்னியில்.
அவனுக்கு பேரே கிரீன் ஐட் மாஸ்டர் தான். அப்போ பொறாமையை என்ன சொல்லுகிறார்? பொறாமை என்பது பச்சை கண்ணுள்ள மிருகம். அது உங்களிடத்தில் பாசாங்கு செய்து செய்து உங்களையே கவிழ்த்துவிடும். பிவேர் ஆஃப் ஜெலசி. இட் இஸ் த கிரீன் ஐடு மான்ஸ்டர் விச் டாத் மார்க் தட் மீட் இட் ஃபீல்ஸ் ஆன். ஒத்தலை உள்ள சொல்கிறவாய். நம்ம திருவள்ளுவர் என்ன பண்ணார்னா, அழுக்காறு எனும் ஒரு பாவி அப்படின்னு எழுதிட்டார். அவர் பச்சை கண்ணுள்ள மிருகம் சொன்னார். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? அழுக்காறு என்னும் ஒரு பாவி. திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும். பொறாமையாகிய பாவி செல்வத்தை கெடுத்து நம்மை தீய வழியில் செலுத்திவிடும். அப்ப பொறாமை கொள்ளக்கூடாது என்பது ஷேக்ஸ்பியரின் வழியாக நமக்கு என்ன வருதுன்னா, அவர் பச்சை கண்ணுள்ள மிருகம் என்று சொன்னால், திருவள்ளுவர் அழுக்காறு என்னும் ஒரு பாவி என்று ஒருத்தர். அதற்கு பின்னால் ஜார்ஜ் எலியட்னு ஒருத்தர் இருந்தார். டிஎஸ் எலியட், அவர் பெரிய கவிஞர். இவரும் ஜார்ஜ் எலியட்டும் மிகப்பெரிய கவிஞர். டிஎஸ் எலியட் தான் வேஸ்ட்லேண்ட் அப்படின்னு எழுதினார். அதற்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த டிஎஸ் எலியட் தான் தாகூருடைய கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் கொண்டு போய் கொடுத்து நோபல் பரிசு பெறுவதற்கு காரணமாக இருந்தார் டிஎஸ் எலியட். ஆனால் என்ன ஒரு இந்த பொறாமைக்காக சொல்கிறாங்க, தாகூர் நோபல் பரிசு பெறும்பொழுது டிஎஸ் எலியட் பொறாமையால் அந்த விழாவுக்கு வரவில்லை. பெருமைப்படுத்தியவர் அவர் தான். ஒரு இந்திய கவிஞர் வாங்குகிறார் என்ற பொறாமையால் டிஎஸ் எலியட் அங்கே வரவில்லை. பொறாமையுடன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான். அதுபோல் ஜார்ஜ் எலியட் எழுதுகிறார், அதாவது பிரிவாற்றாமை என்று ஒரு அதிகாரத்தில் தலைவனும் தலைவியும் பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பொருள் வயில் பிரிவு அப்படின்னு இலக்கணம் சொல்லும். ஏன்னா எனக்கு தமிழ் இலக்கணம் ஐயா மாதிரி ஆள்கிட்ட இன்னும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பொருள் வயில் பிரிவு. எனவே அவன் பிரிந்து போகணும்னு நினைக்கிறான். தலைவி சொல்கிறா, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, நீ போக மாட்டேன்னு சொன்னால் எனக்கு சொல்லு, போறேன்னு சொல்லிட்டேன்னா மற்ற நின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை, அதை கேட்டுட்டு உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சொல்லிக்கோ, எனக்கிட்ட சொல்லாத. இந்த வல்வரவு தான் நல்வரவாக மாறியது. வல்வரவு என்ற ஒரு சொல்லாக்கம் திருக்குறளில். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, ஏனென்றால் அதை கேட்டுட்டு நான் உயிரோடன் இருக்க மாட்டேன். ராமன் சொல்லபோது சீதை சொன்னார், பிரிவினும் சுடுமோ காடு அப்படின்னு. இந்த பிரிவை விட அந்த காடு சுற்றுமா அப்படின்னு கேட்டால் அதை போல அதை கேட்குறவங்களுக்கு சொல்லு. அப்போ ஜார்ஜ் எலியட் ஒரு கவிதையில் எழுதுகிறார், ஒவ்வொரு தடவையும் நாம் இருவரும் பிரியும் பொழுது ஒரு மரணத்தின் சாயல் நமக்குள் இருக்கிறது. இன் எவ்ரி பார்ட்டிங் தேர் இஸ் ஆன் இமேஜ் ஆஃப் டெத் அப்படின்னு எழுதுகிறார். எழுதுனது மட்டுமல்ல, இதற்கு ஏதாச்சும் திருக்குறள் படிச்சிருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் டிஎஸ் எலியட் எழுதிய திருக்குறளை படித்து எழுதினேன் என்று சொல்லுகிறார். நாம் திருக்குறளை கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று, தமிழகத்தில் நாம் கொண்டு செல்லாத சில விஷயங்கள் உண்டு. அதில் 2 விஷயங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு நாம் கொண்டு செல்லாத 2 விஷயங்கள் உண்டு. இலக்கிய சார்புடைய திருக்குறளை நாம் கொண்டு செல்லவில்லை.
தத்துவ சார்புடைய சைவ சித்தாந்தத்தை நாம் கொண்டு செல்லவில்லை. இந்த இரண்டும் நமக்கு பெரிய இழப்பு. அதற்கடுத்து இன்னொரு இழப்பு, பேராசிரியர் இருக்கிறார்கள். இந்த இழப்பு என் மனதில் உண்டு. சிவஞான போதம் தமிழில் செய்திருக்கும் பொழுதே அதனுடைய வடமொழி சான்ஸ்கிரிட்டில் மொழிபெயர்த்து இந்தியா முழுவதும் பரப்பி இருந்தால் இன்னும் நமது சித்தாந்தம் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் என்ற ஒரு வருத்தமும் எனக்கு உண்டு. தத்துவப்படுத்துவதில் நாம் சித்தாந்தத்தை மிகப்பெரிய பின்தங்கி 13ஆம் நூற்றாண்டிற்கு கொண்டு வந்துவிட்டோம். ஆனால் அதை கொஞ்சம் நாம் வடமொழியில் செய்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். ஏன்னா இப்போ அத்வைதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெஸ்டர்ன் ஃபிலாசபி, வெஸ்டர்னில் சங்கருடைய அத்வைதம் தான் மேலோங்கி நிற்கிறது. நாம் சித்தாந்த அத்வைதத்தை நாம் எடுத்து செல்லவில்லை. மிக முக்கியம். அப்போ இது ரெண்டையும் சரியா வருமா? இது ரெண்டையும் நாம் எடுத்து செல்லாதற்குரிய காரணம், வடமொழியிலும் நம்மளுடைய சித்தாந்தத்தை எடுத்து செல்லவில்லை, மேற்கேயும் நாம் சித்தாந்தத்தை எடுத்து செல்லவில்லை. அந்த விஷயங்களை நாம் முழுமையாக செய்திருந்தோம் என்றால் நமக்கு இந்நேரம் சைவ சித்தாந்தம் இந்தியா முழுவதும் பரவியிருக்கும், வெஸ்டர்ன்லையும் பரவியிருக்கும். ஸ்கோரமஸ் என்ற ஜெர்மன் அறிஞர், அதோடு முடிச்சிடுறேன், சிவஞான போதத்தை படிக்கிறார். நிறைய கொண்டு வந்தேன், காலத்தின் அருமை கருதி. ஸ்கோரமஸ் சித்தாந்தத்தை படிக்கிறார். சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சைவ சித்தாந்தம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் ஜெர்மனில். பின்னால் அது மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தது. அவர் மெய்கண்டார் அவதரித்த அந்த திருவருட்பதிக்கு செல்ல வேண்டும், அங்கே வணங்க வேண்டும் என்று ஜெர்மனியிலிருந்து கிளம்புகிறார். அவருடைய கற்பனை எப்படி இருந்ததென்றால், ஷேக்ஸ்பியருக்கு ஒரு பெரிய மாளிகை கட்டி வைத்து ஷேக்ஸ்பியரை ஆங்கில இலக்கியம் கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஷேக்ஸ்பியரை. ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார்னா, இடையில சொன்னார், இந்த டேட் அப்படின்னு வரும், டேட்டில் DATE, இந்த வேணாம்னு சொன்னார். ஷேக்ஸ்பியர் கடைசியில் போடுவோம். அந்த சைலண்ட்டாக தானே இருக்குது, டேட்டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னபோது ஷேக்ஸ்பியருடைய கருத்தை ஆங்கில உலகம் ஏற்கவில்லை. ஆனால் ஷேக்ஸ்பியரை கொண்டாடுகிறது. மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தின்படி 12 சூத்திரங்களையும் நீங்கள் முழுமையாக படித்தால் உலகத்தில் உள்ள அளவை இயல், லாஜிக் அப்படியே விளங்கும். உலகத்திலேயே ஒரு லாஜிக்கு ஒரு நூலை எடுத்து காட்ட வேண்டும் என்றால் சிவஞான போதம் மட்டும்தான். வேற எந்த நூலும் அதற்கு பக்கத்தில் வரவே முடியாது. 12 சூத்திரத்திலும் அளவையியல் அளவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கற்பனை பண்ணிட்டு வர்றார், ஷேக்ஸ்பியரை போல ஒரு மாளிகை இருக்கும் என்று கற்பனை பண்ணிட்டு வருகிறார். இப்பொழுது கூட ஒரு கட்டடம் கட்டி வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வந்தபோது ஒரு கல் மட்டும்தான் இருந்துச்சு. நாம் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய சமயக்குறவர்களையும் சந்தானக்குறவர்களையும் கொண்டாட தவறிவிட்டோம் என்பது இது எடுத்து காட்டுகிறது. எனவே வாலீஸ்வரருடைய பெருமானுடைய முன்னிலையில் இன்னும் நாம் சித்தாந்தத்தை அதிகமாக எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு துணை புரிகின்ற அத்தனை நூல்களையும் நாம் படித்து சித்தாந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி
திருக்குறள் இன்பம் என்பது திருக்குறள் ஒரு சைவ நூல் மட்டுமல்ல, திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல். அதை நாம் வழிபடு நூலாகவும் கருதி நம் வாழ்க்கைக்குடைய வழிபாட்டு நூலாக எப்படி திருமுறையை கருதுகிறோமோ அதைப்போல திருக்குறளையும் வழிபாட்டு நூலாக ஆக்க வேண்டும் என்று பெருமானுடைய சன்னதியில் சொல்லி, இந்த வாய்ப்பிற்கு எனக்கு மனமுவந்து நீங்கள் திருக்குறள் தான் பேச வேண்டும் என்று சொன்ன ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களையும், இதைவிட எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், திருமுறை அருட்பணி அறக்கட்டளையில் நான் வகுப்பு எடுக்கும் பொழுதெல்லாம் பாலரா வாயன் ஐயா அவர்கள் முழுமையாக அந்த வகுப்பை கேட்டதே இல்லை. அது இன்று அந்த தவக்குறைவு எனக்கு இருந்தது, அந்த தவத்தையும் நான் இப்பொழுது அடைந்து விட்டேன் என்பதாக சொல்லி, சக்திவேல் அவர்களுக்கும் அமர்நாத் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மதிய வேளையினுடைய மீண்டும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.